திருமணம் என்றாலே சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் தான். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், டி நகர், புரசைவாக்கம், குரோம்பேட், போரூர் மற்றும் மதுரையில். This summer meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. விஜய் ஆண்டனி Film Corporation மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது. ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட். என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அங்க போனா அவனுக்கே நான் இம்பார்ட்டண்டா தெரியல. யாரெல்லாம் அந்த ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ். நீ மட்டும் ஃபேஸ்புக்ல அத்தனை பொண்ணுங்களை ஆட் பண்ணிருக்க, அதையே என்கிட்ட சொல்லல. யூசுவலா பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்கு, யாரையும் நம்ம யூசுவலா ஒப் பண்ண மாட்டோம். எப்படின்னா ஒரே இடத்துல கார் பார்க் பண்றவங்க, ஒரே ஜிம்முக்கு போறவங்க, ஒரே இடத்துல ஷாப்பிங் போறவங்க. ஆப்போசிட்ஸ் அட்ராக்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல. ஆப்போசிட்ஸ் டூ அட்ராக்ட் பட் சிமிலாரிட்டிஸ் அட்ராக்ட் as well. நம்ம வீட்டில் யாருக்காவது ரொம்ப கோக்காரங்களா இருக்கான்னு வச்சுக்கோங்க, நமக்கு கோக்காரங்களா இருக்கவங்களை பிடிக்கும். மாறிக்கிட்டே இருப்பாங்க, இருக்கணும்னு நினைப்பாங்க, திடீர்னு இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஒரு மாதிரி லைக் that's why it's called disorganized. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் நான் போனி போ பாட்டில் சொல்லுவேன். அபியூசிவா பேசுவேன், ஸ்லட் ஷேம் பண்ணுவேன், இல்ல குடும்பத்தை பத்தி தப்பா பேசுவேன்றது இட்ஸ் வெரி பிக் ரெட் ஃபிளாக். பிகாஸ் அவங்க சொல்லுவாங்க நான் கோவத்துல தானே பேசுவேன் சொல்லிட்டு. நல்லா இருக்கும்போது யாருமே அப்படி பேச மாட்டாங்க. ஒரே விஷயம் நீ பண்ணா அதை நான் தப்பா எடுத்துப்பேன், அதே விஷயத்த அதே சூழ்நிலையில் நான் பண்ணா அது கரெக்ட். ஓகே ஓகே, இட் டசன்ட் அப்ளை டு மீ. அவாய்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் பாத்தீங்கன்னா அவங்க மாறி படத்துல வர தனுஷ் மாதிரி, நான் யாரு கூடயுமே க்ளோஸ் ஆக மாட்டேன், நான் தனியாவே இருக்கேன். பேரண்ட்ஸ் குழந்தைகளுக்கு எந்த மாதிரி ஒரு அஃபெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா, அவங்க கூட இருந்தால் மட்டும்தான் நல்லா இருப்பாங்கன்ற மாதிரி பயமுத்தி வளர்க்கக்கூடாது. ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் இருக்க போகிற உலகம் உங்களுக்கே தெரியாத ஒரு உலகத்துக்கு நீங்கள் உங்கள் குழந்தைய ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. அது நீங்கள் இல்லைனாலும் அந்த உலகத்தில் வாழணும். நான் என் பொண்டாட்டி திட்டுவேன், குழந்தை எதிர்க்கேன்னா குழந்தையும் திட்டும், கில்லும் அடிக்கும், எல்லாமே பண்ணும். ஐபிசி மங்கி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரொம்பவே கியூட்டான சைக்காலஜிஸ்ட் ஆயிஷா இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேம். இப்போ காதல் ரிலேஷன்ஷிப் தான் இப்போ ஓரளவுக்கு ட்ரெண்டிங்கான டாப்பிக்காக போயிட்டு இருக்கு மேம். எங்க இன்ஸ்டாவை திறந்தாலும் இந்த ரெட் ஃபிளாக்ஸ், கிரீன் ஃபிளாக் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி இப்போ ஒருத்தவங்க மேல நம்மளுக்கு லவ் வரதுக்கு ஏதாவது ஒரு டிட்டர்மினிங் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கும்ல மேம். ஏன்னா எல்லார் மேலேயும் நம்மளுக்கு அட்ராக்ஷன் வராது. ஸோ அந்த டிட்டர்மினிங் ஃபேக்டர் என்னவா இருக்கு? ஓகே, டிட்டர்மினிங் ஃபேக்டர் கரெக்டாக இது மட்டும் தான் கிடையாது. பட் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் விச் ஐ கேன் டெல் யூ வாட் இட் இஸ். ஒன்று ப்ராக்சிமிட்டி. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கு, யாரையும் நம்ம யூஸ்வலாக ஒப் பண்ண மாட்டோம். எப்படின்னா ஒரே இடத்துல கார் பார்க் பண்ணுறவங்க, ஒரே ஜிம்முக்கு போகிறவங்க, ஒரே இடத்துல ஷாப்பிங் போகிறவங்க, இல்லை ஒரே பில்டிங்கில் இருக்கவங்க, ஒரே கம்யூனிட்டி, ஒரே ரோட் ட்ராக், சம்வேர் யூ ஹாவ் டு கம் டுகெதர் இன் ஒன் பிளேஸ். அங்கே இருக்கிறவங்கள தான் அதிகமாக நம்ம லவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி தான் இருந்தது. இப்போ பிகாஸ் ஆஃப் த சோஷியல் மீடியா அந்த பேரியர்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகிருக்கு. அகெயின் சோஷியல் மீடியாவில் ரேண்டமாக யாராவது போய் நம்ம பிடிக்க முடியாது. மேபி பிகாஸ் ஆஃப் சம் மம்பிள் டிண்டர் மேட்சஸ்னால இருக்கலாம். அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் அப்பியரன்ஸ் தான். டு பி வெரி ஆன் அப்பியரன்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபியூ இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதை வச்சு மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், மியூச்சுவல், அந்த மாதிரி லைக் தெரிஞ்சவங்க அப்படின்ற ஒரு செக்யூரிட்டி, அந்த ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ அதிகமாக ப்ராக்சிமிட்டி சொல்லுவோம். ரெண்டாவது சிமிலாரிட்டிஸ் கூட இருக்குது. லைக் நம்மள மாதிரியே ஒருத்தவங்க இருக்காங்க, நமக்கு பிடிச்சதே பிடிக்குது. ஸோ சிமிலாரிட்டிஸ் நமக்கு பிடிக்கும். அதே மாதிரி ஆப்போசிட்ஸ் அட்ராக்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல. ஆப்போசிட்ஸ் டூ அட்ராக்ட் பட் சிமிலாரிட்டிஸ் அட்ராக்ட் as well. ஸோ ஆப்போசிட்ஸ் எப்போ அட்ராக்ட் ஆகும்னா, நம்ம கிட்ட இல்லாத ஒரு நல்ல விஷயம் அவங்க கிட்ட இருக்கும்போது அட்ராக்ட் ஆகலாம். ஒன்று. இன்னொன்று என்னன்னா, சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் யாருக்காவது ரொம்ப கோக்காரங்களா இருக்கான்னு வச்சுக்கோங்க, நமக்கு கோக்காரங்களா இருக்கவங்களை பிடிக்கும். இல்லை வீட்டில் பிகாஸ் வாட் வி ஹவ் பின் த்ரூ, அது நல்லதோ கெட்டதோ, தட் இஸ் a பார்ட் ஆஃப் our home. ஒரு ஃபெமிலியாரிட்டி மாதிரி. ஆமாம், அந்த ஃபெமிலியாரிட்டி கான்செப்ட். எஸ். ஸோ ஃபெமிலியராக இருக்கிற யாராவது மாதிரி இருக்கும்போது அது ஃபீச்சர் வைஸாக இருக்கலாம், இல்லை கேரக்டர் வைஸாக இருக்கலாம். ஸோ அந்த ஃபெமிலியாரிட்டி இருக்கும்போது பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இன்னுமே ஜாஸ்தி. நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி இப்போ இந்த ரெட் ஃபிளாக்ஸ், கிரீன் ஃபிளாக்லாம் அப்படியே போயிட்டு இருக்கு. நம்ம ஏதாவது கோமா பேசினா கூட நம்மளுக்கே டவுட் வருது, ஐயோ நம்ம ரெட் ஃபிளாகாக மாறிட்டோமோன்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலி பேசிக்காக இருக்கிற ரொம்ப டேஞ்சரஸான ஒரு 3 ரெட் ஃபிளாக் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? ஓகே, ரெட் ஃபிளாக்ன்ற கான்செப்டே கொஞ்சம் ஓவர் யூஸ் ஆயிடுச்சு. ஸோ என்னன்னா, எல்லாருமே யாரோட லைஃப்ல ரெட் ஃபிளாகாக இருந்திருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. பிகாஸ் இட்ஸ் லைக் இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் ஆர் டர்மிங் த பர்சன் இட் செல்ஃப் as a ரெட் ஃபிளாக், ஐ வுட் ஜஸ்ட் கால் தட் பிஹேவியர் as a ரெட் ஃபிளாக். இந்த பிஹேவியர்ஸை நம்ம ரெட் ஃபிளாகாக சொல்லலாம், இந்த பர்சனே ரெட் ஃபிளாக் அப்படின்னு சொல்றதை விட. ஸோ எந்த மாதிரி பிஹேவியர்னா, ஐ திங்க் டிஸ்ரெஸ்பெக்ட் இஸ் a very bad thing. இல்லை, அதாவது நல்லா இருக்கும்போது நான் நல்லா தான் இருப்பேன், பட் கோவம் வந்தால் ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், அப்யூசிவாக பேசுவேன், ஸ்லட் ஷேம் பண்ணுவேன், இல்லை குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுவேன்றது இட்ஸ் வெரி பிக் ரெட் ஃபிளாக். பிகாஸ் அவங்க சொல்லுவாங்க நான் கோவத்தில் தானே பேசுவேன் சொல்லிட்டு. நல்லா இருக்கும்போது யாருமே அப்படி பேச மாட்டாங்க. லைக் வாட் இஸ் தி அதர் பாசிபிலிட்டி? ஸோ கோவப்படும் போது மட்டும் தான் பேசுவாங்க அப்படின்றதுனால கோவப்படும் போது டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறது இஸ் நாட் ஓகே. இட்ஸ் ஓகே டு பி ஆங்க்ரி, இட்ஸ் ஓகே டு டிஸ்அக்ரி, பட் இட்ஸ் நாட் ஓகே டு ஷோ டிஸ்ரெஸ்பெக்ட். அது ஒரு பெரிய ரெட் ஃபிளாக் பிஹேவியர். அண்ட் இன்னொன்று நான் என்ன சொல்லுவேன்னா, ரொம்ப செல்ஃப் சென்டர்டாக இருக்காங்க,
தான் மட்டும் எனக்காக எல்லாமே வேலை செய்யுது அந்த மாதிரி. செல்ஃப் சென்டர்டாக இருக்கிறதுன்றது அதை வந்து நம்மளை பற்றி யோசிக்கவே கூடாதுன்னு சொல்ல. பிகாஸ் அந்த பக்கம் போய் சாக்ரிஃபிஷியலாக சேவியர் காம்ப்ளெக்ஸ் இருந்தாலும் பிரச்சனை தான். செல்ஃப் சென்டர்டாக இருக்க தப்பு கிடையாது. பட் என்னன்னா ஒரு சென்ஸ் ஆஃப் டீம் ஃபீலிங் இருக்கணும் ஒரு பர்சன் கிட்ட. அவங்க வந்து ஓகே நான் ஒரு தனி பர்சன், நீ ஒரு தனி பர்சன், 2 பேருக்குமே வந்து ரெஸ்பெக்ட் ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்கு. பட் வென் வி ஆர் இன் ரிலேஷன்ஷிப் வி ஆர் அ டீம் அப்படின்ற ஃபீலிங் வந்து கொஞ்சமாச்சும் இருக்கணும். அவங்களுக்கு அந்த டீம் ஃபீலிங்கே கிடையாது. நீங்கள் எது சொன்னாலும் அவங்க பர்சனலாக தான் எடுத்துக்கிறாங்க. இந்த அஸ்ன்ற என்டிட்டியே இல்லை, நான் தான் என் உலகத்தில் இருக்கேன், அஸ்ஸே இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது. So that's not a good behavior. So மூணாவது முக்கியமான ரெட் ஃபிளாக், நாட் ஓன்லி இன் ரிலேஷன்ஷிப், எனி இதில் வந்து ஒரு பிஹேவியர் என்னன்னா, சில பேர் வந்து they bend the reality to choose to kind of suit the story in their head. They keep bending the reality. Like for example, ஒரே விஷயம் நீ பண்ணா அதை நான் தப்பா எடுத்துப்பேன், அதே விஷயத்த அதே சூழ்நிலையில் நான் பண்ணா அது கரெக்ட். ஓகே ஓகே, இட் டசன்ட் அப்ளை டு மீ. ஃபார் மீ இட்ஸ் a different story. நான் என்ன நினைக்கிறேனோ எனக்கு தகுந்த மாதிரி நான் வந்து வளைச்சிப்பேன், கதையே நான் எனக்கு தகுந்த மாதிரி வளைச்சிப்பேன். பட் இன்னொருத்தவங்க பண்ணால் அது தப்பு. ஸோ அது வந்து ஒரு எரராக இருக்கும்ல. லைக் ஒரு ஈக்குவாலிட்டியே இருக்காது. அந்த ஈக்குவாலிட்டின்றது மீன் பண்ணது வந்து நான் ஜெண்டர்லாம் சொல்லலை, ஜென்ரலாகவே ஆமா யார் கூட இருந்தாலும் சரி, இன்னொருத்தவங்க பண்ணா அவங்க அது வேணும்ட்டே தான் பண்ணியிருப்பாங்க, இன்ட்ரெஸ்டடாக தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அதே விஷயத்த அதே சூழ்நிலையில் அவங்க பண்ணா தட் இஸ் த பெஸ்ட் திங் டு டூ, வாட் டு யூ எக்ஸ்பெக்ட், ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் லைக் அந்த ஒரு உங்களுக்கே ஒரு அவங்க கூட இருக்கும்போது ஒரு சமமான ஃபீலிங்கே இருக்காது. அதனால தட் இஸ் பேட் பிஹேவியர். இப்போ நீங்கள் ரெட் ஃபிளாக் பிஹேவியர்ஸ்லாம் சொன்னீங்க மேம். இப்போ மேபி பார்த்துட்டு இருக்கோம் கூட, ஐயோ நம்ம இந்த விஷயத்த பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து இதை சேஞ்ச் பண்ண முடியுமா? கண்டிப்பா. அதனால தான் நான் வந்து அதை வந்து ஒரு பர்சனோட லேபிளாக பிஹேவியர்னு சொன்ன ரீசனே எவ்ரி பிஹேவியர் கேன் பி சேஞ்ச். தேர் மல்டிபிள் மெத்தட்ஸ் டு சேஞ்ச் த பிஹேவியர். இப்போ ஸ்கூல் படிக்கும்போது ஒரு விதமாக நம்ம பிஹேவியரை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ வந்து ஹெல்மெட் போடுங்க, உங்க மண்டேக்கு நல்லதுன்னு சொன்னா கூட போட மாட்டேங்கிறாங்க. பட் எவ்ரிபடி இஸ் ட்ரைங் டு டூ அ பிஹேவியர் சேஞ்ச். ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. சில இடத்துல பயம் காமிச்சு தான் பண்ண வைக்க முடியும். சில இடத்துல வந்து ஒரு நாங்கள் ஃபைன் வாங்குவோம் அந்த மாதிரி சொல்லி ஒரு பிஹேவியர் சேஞ்ச் பண்ண முடியும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஃபைன் வாங்குவோம்னு சொல்ல முடியாது. பட் தேர் ஆர் அதர் திங்ஸ் தட் யூ கேன் டூ டு சேஞ்ச் யர் பிஹேவியர். நம்மளே சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா தான் அது இருக்கிறதுல பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும். லைக் யாருக்காகவும் இல்லாமல் திஸ் இஸ் அ பிஹேவியர் ஐ வுட் லைக் டு சேஞ்ச் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா இட் இஸ் அபவுட் மேக்கிங் கான்ஷியஸ் டெசிஷன்ஸ் எவ்ரி டைம். அதாவது நான் கோவப்பட மாட்டேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன், ஆனால் கோவப்படுத்துறாங்கல்ல அப்பயும் நீங்கள் அதை டிசைட் பண்ணணும். திருப்பி நீங்கள் நல்லா இருக்கும்போது கோவப்பட மாட்டேன்னு டிசைட் பண்ணிட்டு கோவப்படுத்தும் போது நீங்கள் அதை டிசைட் பண்ணலன்னா நீங்கள் திருப்பி அதுக்குள்ளேயே போயிடுவீங்க. ஸோ நிறையவே ஆங்கர் மேனேஜ்மெண்ட் கிளைண்ட்ஸ்லாம் வராங்க ஆக்சுவலாக. ஸோ இஃப் யூ ரியலி விஷ் டு சேஞ்ச் எனி பிஹேவியர் யூ கேன் சேஞ்ச் இட். ஓகே, ஃபர்ஸ்ட் அவங்க நினைச்சாதான், அவங்க நினைச்சா மட்டும்தான் முடியும். அது அவங்க நினைக்கல, உலகத்துல எந்த பெஸ்ட் சைக்காலஜிஸ்ட் வந்தாலும் பண்ண முடியாது. இப்போ நம்ம இருக்கப்பட்டு பார்த்துட்டு இந்த 5 signs of love, 5 languages of love அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் மேம். அதே மாதிரி இப்போ அட்டாச்மெண்ட் ஸ்டைல், இப்போ லவ்வோட அட்டாச்மெண்ட் ஸ்டைலே டிஃப்ரெண்ட் டைப் சொல்றாங்க. அது எதுன்னு என்னென்ன டைப்ஸ், நம்மளுக்கு இதுதான் அட்டாச்மெண்ட் ஸ்டைல்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, அட்டாச்மெண்ட் ஸ்டைல் அப்படின்றது வந்து எந்த ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்டைல் தான். இட்ஸ் நாட் அ டிஸார்டர், இட்ஸ் நாட் அ நோய் அப்படிலாம் கிடையாது. There are 4 styles. One of it is the most healthiest one, which is called a secure attachment style. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சூரிய போற்றில் பொம்மியோட கேரக்டருக்கு இருக்கும். எப்படின்னா வந்து ஐ ரியலி வேல்யூ த ரிலேஷன்ஷிப், ஐ ஆல்சோ வேல்யூ மை செல்ஃப். அதனால வந்து நீ எங்கே போனால் திருப்பி என்கிட்ட வந்துடுவேன் எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அந்த பர்சன் மேலே இருக்கும், அவங்க பார்ட்னர் மேலே. அது வந்து செக்யூர் அட்டாச்மெண்ட். ஸோ இன்னொன்று லைக் ஸோ சாங் வச்சு கூட பார்த்தீங்கன்னா இந்த கூட மேலே கூட வச்சு சாங்கில் வரும், எங்க வேணா போய்க்க நீ என்ன விட்டு போயிடாம. ஸோ நீ எங்கே வேணா போய்க்கோ, என்னை விட்டு போகாமல் இருந்தால் அது போதும் அப்படின்னு வரும். ஸோ தட் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் அ செக்யூர் அட்டாச்மெண்ட். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட். இது வந்து நீங்கள் பார்வதி கேரக்டரில் பார்க்கலாம். இந்த காதல் சொதப்பது எப்படி அதில் பார்த்தீங்கன்னா ஷில் பி லைக் யூனோ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அங்கே போனா அவனுக்கே நான் இம்பார்ட்டண்ட்டாக தெரியல, யாரெல்லாம் அந்த ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப இன்செக்யூராக இருப்பாங்க. அவங்க லைஃபே அந்த பார்ட்னர் சுற்றி தான் ரிவால்வ் ஆகும். நீ மட்டும் ஃபேஸ்புக்ல அத்தனை பொண்ணுங்களை ஆட் பண்ணிருக்க, அதையும் என்கிட்ட சொல்லல பாத்தியா, நீயும் சந்தேகப்படுறல. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அது வந்து ஒரு ஆங்ஷியஸான அட்டாச்மெண்ட் ஸ்டைல். அதை வந்து இப்போ நீங்கள் சாங் லிரிக்ஸில் சொன்னீங்கன்னா அது வசீகரால வரும்ல, எங்கேயுமே போகாமல் என் கூடயே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு. ஸோ இன்னொரு கைண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட், லைக் அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல்னு சொல்லுவோம். ஸோ அவாய்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மாரி படத்தில் வர தனுஷ் மாதிரி நம்ம ரகசியமா லவ் பண்றோமா, நான் யாரு கூடயுமே க்ளோஸ் ஆக மாட்டேன், நான் தனியாகவே இருக்கேன். ஸோ இருப்பார்ல அவர் லைக் தனியாக வந்தோம் தனியாக போகிறோம் யாரும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்க நினைப்பாங்க. பட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படி இருக்கிறது வந்து ஆல்ஃபா சிக்மான்னு எல்லா பேரும் வச்சு கெத்தாக சுற்றிட்டு இருக்காங்க, விச் இஸ் ஆல்சோ நாட் அ ஹெல்தி அட்டாச்மெண்ட் ஸ்டைல். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அண்ட் நாலாவது வந்து டிஸ்ஆர்கனைஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டைல்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து
மாறிக்கிட்டே இருப்பாங்க. இருக்கணும்னு நினைப்பாங்க, திடீர்னு இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஒரு மாதிரி லைக் தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் டிஸ்ஆர்கனைஸ்ட். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் போனி போ பாட்டில் சொல்லுவேன், இது தனியாக தவிக்கின்றேன் துணை வேண்டாம் அன்பே போ அப்படி வரும்ல. லைக் ஸோ லைக் இட் டசன்ட் மீன் லைக் அந்த மூவி வச்சு சொல்லலை, பட் நான் ஜென்ரலாக அந்த லிரிக் மட்டும் சொல்கிறேன். ஸோ தேல் பி லைக் வேணும் வேண்டாம் ஒரு டிஸ்ஆர்கனைஸ்டான அட்டாச்மெண்ட் இருக்கும். இது எங்கேருந்து வருதுன்னா சின்ன வயசுலேருந்தே வந்த ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க. பட் திஸ் இஸ் ஆல்சோ சேஞ்சபிள். எல்லாமே மாற்ற முடியும். திஸ் இஸ் ஜஸ்ட் அன் ஐடென்டிஃபிகேஷன் தானே தவிர்த்து திஸ் இஸ் நாட் யுவர் பர்சனாலிட்டி டைப் ஆர் எனி திங். இப்போ இந்த அட்டாச்மெண்ட் ஸ்டைல் சொன்னீங்களா மேம், அது உருவாகிறதுக்கு என்ன ரீசனாக இருக்குது? மேபி இப்போ நீங்கள் சொல்கிறப்ப என்னென்னா பேரண்ட்ஸோட எப்படி வளர்க்குறாங்களோ அதை வச்சு இந்த அட்டாச்மெண்ட் ஸ்டைல் மாறுன்னு சொல்லிட்டு, ஸோ பேரண்ட்ஸ் எந்த மாதிரி வந்து ஒரு அஃபெக்ஷனோ அந்த மாதிரி கொடுத்து வளர்க்கணும்? பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி ஒரு அஃபெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா, அவங்க கூட இருந்தால் மட்டும்தான் நல்லா இருப்பாங்கன்ற மாதிரி பயமுறுத்தி வளர்க்கக்கூடாது. பிகாஸ் அவங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா என் கண்ணு முன்னாடியே இருக்கணும், லைக் என் கூட இருந்தால் மட்டும்தான் நீ வந்து சேஃபாக இருப்ப, அதே மாதிரி என்னை தவிர இந்த உலகத்தில் யாருமே நல்லவங்க கிடையாது அப்படி. ஆமாம், லைக் உன்னோட அப்பா அம்மா தவிர்த்து இந்த உலகத்தில் யாருமே நல்லது கிடையாது. கண்டிப்பாக தெர் ஆர் அ லாட் ஆஃப் விஷஸ் பீப்புள் அவுட் தேர், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஒரு மாதிரி நம்ம மட்டும்தான் நல்லவங்க, மற்றவங்க எல்லாருமே கெட்டவங்கன்னு சொல்லி வளர்த்தாலும் அது நல்லது கிடையாது. அப்போ என்ன ஆகுங்கன்னா எல்லாரையும் அவங்க வந்து ஒரு வெளியாள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. லைக் கொஞ்சம் ஜெல் ஆக மாட்டாங்க. ஆமாம், அந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். அதுவும் நல்லது கிடையாது. இன்னொரு பக்கம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப எதுனாலும் அவங்கள எமோஷனலி ரெகுலேட்டே பண்ண விடாமல் எதுவாக இருந்தாலும் இவங்களை சார்ந்தே இருந்துருவாங்க. இன்ஃபேக்ட் நான் பார்க்குற சில பேர் அவங்க 45 வயசு 50 வயசில் கூட இன்னுமே கம்ப்ளீட்டாக அவங்க பேரண்ட்ஸை தான் எமோஷ்னலி சார்ந்து இருப்பாங்க கம்ப்ளீட்டாக. அவங்க இல்லை அப்படின்னா இவங்க வந்து தே கான்ட் ஈவன் ஃபங்க்ஷன் எனிமோர். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப சார்ந்து இருக்கிறதும் நல்லது கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரைட் பேலன்ஸ் இருந்தால் தட்ஸ் குட். இன்னொன்று வந்து பேரண்டிங் நம்ம என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் everybody is a unique parent, and for each child, for each birth there is a different parent who is being born at the same time. So அதை வந்து அப்போ கற்றுக்கிட்டு இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறது தான். இப்போ நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறோம், இப்போ அப்ராடில் வந்து எப்படி சைல்டை வளர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 6 months 7 monthsலேயே நீ ஓனாக சாப்பிடு அந்த மாதிரி இருக்கும். பட் இதுவே நம்மளது கம்பேர் பண்ணால் ஒரு 4 வயசு 5 வயசு வரைக்கும் இல்லை இதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம அது எல்லாத்தையுமே ப்ரொலாங் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜ் கண்டினியூ ஆச்சுன்னா என்னென்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க இந்த சில்ட்ரன் ஆகட்டும்? டிபெண்ட்ஸ் ஆன் எந்த ஸ்டேஜ் பற்றி பேசுகிறோன்னு ஒன்று இருக்குது. ரொம்ப வந்து ஒரு ஃபிக்ஸேஷன் மாதிரி இல்லாமல், ஃபிக்ஸேஷன் மாதிரி இருந்தால் அது வேறு மாதிரி போயிடும். ஸோ டிபெண்டிங் ஆன் த ஸ்டேஜ். இப்போ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா செல்லம் கொடுப்பாங்க பேரண்ட்ஸ். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஈவன் இஃப் தே விஷ் டு வித்ட்ரா பண்ண முடியாது. ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து டிஸ்டர்ப் ஆரம்பிச்சிடும் இவங்க வித்ட்ரா பண்ணாங்கன்னா. புரியுது அவங்களுக்கு? ஸோ அந்த டிபெண்டன்சி அது ஒரு நல்ல டிபெண்டன்சி இல்லை. லைக் நம்ம குழந்தை நம்மக்கிட்ட வந்து சாப்பிடோன்றது, நம்ம தான் பார்த்துக்கணுன்றது ஒரு நல்ல டிபெண்டன்சி. அதை வந்து கொஞ்ச நாளைக்கு அந்த பேரண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க, அது தப்பு கிடையாது. பட் அதுலேயே இருந்துக்கணுன்ற அந்த ஒரு ஃபீலிங் வரும்ல, அதுவும் தப்பு கிடையாது, அது வரும் நேச்சுரலி. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே யூ ஹேவ் டு ரிமெம்பர் தட் அந்த குழந்தை உங்கள் வயிற்றுலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் இட் பிலாங்ஸ் டு த வேர்ல்டு. யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் இட் ஃபார் அ வேர்ல்ட் தட் யூ டோன்ட் ஈவன் நோ. ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் இருக்க போகிற உலகம் உங்களுக்கே தெரியாத ஒரு உலகத்துக்கு நீங்கள் உங்கள் குழந்தைய ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. அது நீங்கள் இல்லைனாலும் அந்த உலகத்தில் வாழணும். தட் இஸ் யுவர் கோல் ஆஸ் அ பேரண்டாக இருக்கணுமே தவிர்த்து என்ன சார்ந்தே என் குழந்தை இருக்கணுன்றதே வந்து கோலாக வச்சுருக்கக்கூடாது. அது இந்த போன்வீட் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும் தெரியுமா? எப்போ வந்து என்ன என் குழந்தை வின் பண்ணுறானோ அதுதான் உண்மையான வின் அப்படின்னு நினைப்பாங்களே, அந்த மாதிரி உங்கள் குழந்தை எப்போ வந்து இண்டிபெண்ட்டாகவும் இருக்க முடியுதோ, லைக் தண்ணி தெளிச்சு விட சொல்லலை, இண்டிபெண்ட்டாக இருக்க முடியுதோ, நீங்கள் இல்லாமல் உங்கள் குழந்தை வாழ முடியும்னு கேட்க கஷ்டமாக இருக்கும். பட் அதுதான் ஆக்சுவல் சக்ஸஸ். நம்ம நேஷனல் ஜியோகிராஃபி சேனல்லாம் பார்த்துருப்போம். இப்போ பேர்டு ஒரு அம்மா பறவை இருக்குன்னு சொன்னால் அதோட குட்டியை வந்து பறக்க விடுறதுக்கு நிறையா ட்ரைனிங் கொடுக்கும். அதே மாதிரி ஃபிஷ்ஷும் அதே மாதிரி தான் ஸ்விம் பண்ண கற்றுக் கொடுக்கும்னு. ஆனால் இப்போ நம்மளுக்கு அந்த ஒரு குறிக்கோள்னு இல்லை. மேபி இப்போ பணம் சம்பாதிக்கிறது ஒரு விஷயம், அதுதான் நம்ம வாழ முடியும்னு இருந்தாலும் வேரியஸ் திங்ஸ், ரிலேஷன்ஷிப்னு ஒரு விஷயம் வருது, இல்லைனா வந்து நம்ம மற்றவங்கள்ட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோன்னு ஒரு விஷயம் வருது. ஸோ என்னெல்லாம் பேசிக் ஸ்கில்ஸ் வந்து பேரண்ட்ஸ் கற்றுக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு? ஓகே, that's a very good way of putting the question forward. But என்னென்ன சொல்லி கொடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் பேசிக் லைஃப் ஸ்கில்ஸ், லைஃப் ஸ்கில்ஸ்ன்னு மீன் பண்ணுறது வந்து லைக் குக்கிங், கிளீனிங், இதெல்லாம் வந்து irrespective of gender தெரிஞ்சுக்கிறது நல்லது. இன்னொன்று வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். how can you put your point forward without hurting them and also without being assertive-ஆவே இல்லாமல் அப்படியே ஓகே சொல்கிற மாதிரியும் இல்லாமல். பிகாஸ் இது வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஒன்று நான் எல்லாத்துக்கும் மண்டையாட்டுவேன், இல்லை I'll be brutally honest. When you mean brutal, it's not good.
யூ கேன் பி ஆனஸ்ட் அண்ட் நாட் ப்ரூட்டல், ரைட்? ஸோ எல்லாரும் ஒன்று ரொம்ப ரூடாக பேசுவாங்க, இல்லை ஒரு மாதிரி எல்லாத்துக்கும் ஓகேன்ற மாதிரி போயிடுவாங்க. அப்படி இல்லாமல் எப்படி நம்ம வந்து ஒரு ரொம்ப ஒரு நியூட்ரலான வேல எப்படி நம்ம பாயிண்ட்டை சொல்கிறதுன்னு கற்றுக் கொடுக்கலாம். இன்னொன்று பேசிக் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் வை வி ஆல்வேஸ் என்கரேஜ் பாக்கெட் மணி கொடுங்க குழந்தைங்களுக்கு. பிகாஸ் பாக்கெட் மணி அது ஒரு 20 ரூபாவாக இருந்தாலும் அதை அவங்க சேர்த்து வச்சு, இப்போ நான் இந்த 20 ரூபாய்க்கு இந்த பொருள்லாம் 1 வாங்கலாம், இந்த பொருள்லாம் 5 வாங்கலாம், இல்லை சேர்த்து வச்சு வேற ஏதாவது ஒரு பெரிய பொருள் வாங்கலாம். இந்த கான்செப்ட் எல்லாமே வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபியூச்சர்ல அவங்க சேர்த்து வைக்கிறது. ஆமா, கண்டிப்பா. ஸோ மணி மேனேஜ்மெண்ட் சொல்லி கொடுக்கறது முக்கியம். இன்னொன்று வந்து எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அதுக்கு எஃபர்ட்ஸ் இருக்கணும். 3 மேஜிக் வேர்ட்ஸ்: ப்ளீஸ், தேங்க்யூ, சாரி. இது 3த்தையும் நம்ம வந்து சொல்லி கொடுத்து தான் வளர்த்தாகணும், மெயினாக சொல்லி கொடுத்து வளர்த்தாகணும். இது ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே சொல்லக்கூடாதுன்னா யார் சொன்னான்னு தெரியல. தட்ஸ் நாட் ஈவன் அ குட் அட்வைஸ். யூஸ் இட், பிகாஸ் அது யூஸ் பண்ணி யாரோட வாழ்க்கையும் கெட்டு போய் பார்த்தது கிடையாது. யூஸ் பண்ணாமல் மேபி இருந்து கெட்டு போயிருக்கலாம். ஸோ டெஃபினட்டாக ஜஸ்ட் யூஸ் பண்ண சொல்லி கொடுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், சொல்லியே கொடுக்காதீங்கன்னு நான் சொல்கிற விஷயம் வந்து ரெஸ்பெக்ட். யூ டோன்ட் ஹேவ் டு டீச் ரெஸ்பெக்ட், யூ ஜஸ்ட் பி ரெஸ்பெக்ட்ஃபுல், தே வில் ஃபாலோ. அந்த ரெஸ்பெக்ட் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அதட்டி சொல்லித்தர்றது, அப்போ அவங்களுக்கு எதை வச்சு ரெஸ்பெக்ட் வரும்? நீங்கள் முதல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களா? நீங்கள் மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களா? நீங்கள் உங்கள் பொண்டாட்டி எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ அப்படி தான் அவங்க அம்மாவை ட்ரீட் பண்ணுவாங்க. நான் வந்து என் பொண்டாட்டி திட்டுவேன், குழந்தை எதிர்க்கே நான் குழந்தையும் திட்டும், கில்லும், அடிக்கும், எல்லாமே பண்ணும். ஸோ ரெஸ்பெக்டை மட்டும் சொல்லியே கொடுக்காதீங்க. ஸ்கிப் தட் சாப்டர், ஜஸ்ட் ஃபாலோ இட், இட் வில் கம் ஆட்டோமேட்டிக்லி. இவ்வளோ நேரம் ரொம்பவே அழகாக பதில் சொல்லிட்டு இருந்தீங்க. நிறைய என்னோட கேள்விகளும் கேட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. திருமணம் என்றாலே சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் தான். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், டி நகர், புரசைவாக்கம், குரோம்பேட், போரூர் மற்றும் மதுரையில். This summer meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. விஜய் ஆண்டனி Film Corporation, மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது.